வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஓப்பன்ல இருக்க ஒரு ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது வந்து என்னன்னா, ஒரு பெரிய ஐபிஓ அதாவது என்ன மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது இந்த ஐபிஓ நம்ம பார்க்கறது. இது வந்து எப்படின்னா, நம்ம ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஒரு 2,00,000 3,00,000ன்ற மாரி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா? அப்கமிங்ல வந்து நம்ம மினிமம் 15,000 ரேஞ்ச்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாரி வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்றோம். இப்போ வந்து இது வந்து ஓப்பன்ல இருக்கு. இது வந்து என்னன்னா, டிசம்பர் 25ல அதாவது 26த் அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயி, அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. சாரி அலாட்மெண்ட்ன்றேன். நம்ம அப்ளை பண்றது வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அதாவது 30ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகப் போகுது. அதாவது வந்து லிஸ்ட் ஆகுறது வந்து ஜான் 2nd அன்னைக்கு லிஸ்ட் ஆகப் போகுது. ஓகேங்களா? இதோடைய இது பார்க்கும்போது என்னன்னா, இ2இ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா, இந்த ரயில்வேக்கு வந்து அந்த இதுவெல்லாம் தயாரிப்பாங்க இல்லைங்களா? அதோடைய கம்பெனி தான் இது. ஓகேங்களா? அதாவது ரயில்வே பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அதனுடைய பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ரெடி பண்றவங்க தான் இந்த கம்பெனி. ஓகேங்களா? இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம. இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நான் சொல்றேன்னா, இந்த ஷேருக்கு வந்து நம்ம நெறைய பேர் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க 123 அதாவது எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு ஷேருக்கு வந்து 123 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோடைய கான்செப்ட். அந்த மாரி வந்து அது அவ்ளோ ஹை லெவல்ல பேர் இந்த ஷேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இதுவும் ஒரு நல்ல இதுவு தான். ஏன்னா வந்து நம்ம ரயில்வேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். ரயில்வே வந்து ஒரு கவர்மெண்ட் இது. ஓகேங்களா? அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் இழுத்து மூடிட மாட்டாங்க இல்லைங்களா? அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அதனால வந்து நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய ஃபியூச்சர்ஸும் பார்த்துடலாம் வாங்க. இங்க பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்களா, அதாவது வந்து என்னன்னா, இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 36% வந்து குரோத் குடுத்திருக்கு. இது வந்து நல்ல குரோத் தான் ஆக்சுவலா. இங்க பாருங்க 2023ல வந்து அதோடைய வந்து ரெவென்யூ வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, 134 க்ரோர்ஸ் இருந்தது. அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் டபுளாவே ஆயிருக்காங்க. இங்க பாருங்க. இப்ப 2025ல வந்து 250 க்ரோர்ஸ் வந்து அதோட ரெவென்யூ குடுத்திருக்கு. அதே மாரி வந்து பாருங்க அசெட் பாருங்க. அசெட்டுமே ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஓகேங்களா? அசெட் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் 300 க்ரோர்ஸ் கிட்ட அசெட் வச்சிருக்காங்க அவங்க. அதே மாரி மார்க்கெட் கேப் ரெவென்யூ வந்து அதாவது அந்த செக்டார் வேல்யூவோட கம்மியா இருந்தாலுமே பட் வந்து ஓரளவுக்கு நல்ல குரோத் தான் குடுத்திருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து 800 ஷேர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம பல்க் 2 லேக்ஸ் மேல அப்ளை பண்றோம் இல்லைங்களா? அதனால வந்து 800 ஷேர்ஸ். இது வந்து ஆவரேஜ் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாருங்க 164லேருந்து 174 வரைக்கும் இதில மோஸ்ட்லி அலாட்மெண்ட் வந்து இப்போ நம்ம வந்து என்னன்னா, நீங்க நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு சரி நம்ம அப்ளை பண்ணாலுமே அலாட்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இதில பாருங்க 174 வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஹை ரேஞ்ச் இருக்கிறதுனால 174 அதாவது உங்களுக்கு கேட்கும். நீங்க வந்து 164 செலக்ட் பண்ணீங்களா? அந்த ரேஞ்சில இருக்கா? இல்ல 74 இருக்கும். செலக்ட் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும். நீங்க மோஸ்ட்லி வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐபிஓலேருந்து 174 செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆனா இஷ்யூ சைஸ் பாருங்க வெறும் 84 க்ரோர்ஸ் தான். ஓகேங்களா? வெறும் 84 க்ரோர்ஸ்ன்றதுனால தான் வந்து என்ன பண்ணணும், நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து 123% வந்து அதாவது மேல இருக்கு பார்த்தீங்களா, 123% வந்து ஹையா அப்ளை பண்ணியிருக்குன்ற மாரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வேணுன்ற அப்ளை பண்ணீங்க. ஆனா பட் இது வந்து அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து நெறைய காசு வச்சிருக்கவங்க, இது மாரி நெறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சில பேர் வந்து மினிமமா இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பயந்துக்கின்னு மினிமமா இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இது வந்து என்னன்னா ஒரு பல்க் இன்வெஸ்ட்மென்ட் தான். இது வந்து எப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு 2,60,000 வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ரவுண்டா ஒரு 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தலாம் கூட, அதுல ஒரு 10% இந்த ஷேர் வந்து ஒரு இன்கிரீஸ் ஆயி லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். 10% ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20,000 வந்து உங்களுக்கு அன்னைக்கு சேம் டேலயே கிடைச்சிரும். ஆனா இது வந்து சொல்ல முடியாது. ஒரு 50% அந்த மாரி நம்ம நார்மலாவே இப்போ 50%லாம் கிடைக்குது. அந்த மாரி 50% கிடைச்சுன்னா 1,00,000 ப்ராஃபிட். 1 டேக்கு 1,00,000 ப்ராஃபிட் எடுத்துட்டு வரவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி இது பண்றவங்கலாம் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க. சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாரி. அப்கமிங்ல கம்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. நம்ம அத பத்தி வீடியோ பார்க்கலாம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். தேங்க் யூ.